الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாய், வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை வல்லோனாகி அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், அவர்களை துயர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரை இந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து நடக்கும், எட்டி வைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஃபர்து ஐனான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி
நேர காலங்களுடன் குளித்து இருப்பதிலே புத்தாடைகளை அணிந்து நறுமணங்கள் பூசிக்கொண்டு மலாயக்காமார்கள் பதியக்கூடிய அந்த பெயர் பட்டிகளில் என்னுடைய பெயரும் இருக்க வேண்டும் என்ற அவாவோடு நேர காலத்துடன் ஒன்று கிடந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடினீர்களோ அந்த நன்னோக்கத்தை வல்ல அல்லாஹ் பொருந்தி கொண்டு அதற்கான பூரண கூலியையும் தருவானாக என்று கேட்டுக்கொண்டவனாய், இந்த இடத்தில் ஒன்று கொள்வது போன்று நாளை மறுமையிலும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சுவனத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என்று முதற்கண் வேண்டிக் கொண்டவனாய், அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலும் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக, அதிலும் ஒரு மிக மிக மகத்துவமான ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா அவ்வாறு படைத்த அந்த மனித சமூகத்தை வீணாக விட்டு வைக்கவில்லை. காலத்திற்கு காலம் தேவைக்கேற்றவாறு மனிதன் அவனுடைய தேவைக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா பல தூதர்களை அனுப்பினான். எதற்காக வேண்டி தெரியுமா? தன்னுடைய அடியான் வழிதவறி செல்லக்கூடாது, தனது பாதையை விட்டும் என்னை வணங்குவதை விட்டும் வேறு மனிதருக்கு சில இன்னொரு விடயங்களை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி, எனது அடியான் என்னையே வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா காலத்திற்கு காலம் தேவைக்கு ஏற்றவாறு பல தூதர்களை அனுப்பினார். அந்த தூதர்கள் சொல்லக்கூடிய போதனைகளை அந்த அடியார்கள் எடுத்து நடங்கும்படி அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுக்கு கட்டளையிட்டார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வானான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் படைக்கப்பட்டது முதல் இறக்கும் வரை அவனுடைய வாழ்வு சக மனிதனுடைய வாழ்வோடு பின்னி பிணிந்ததாக காணப்படுகின்றது. அவனுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, ஏனைய இதர அம்சங்கள் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்வு இன்னொரு மனிதனுடைய வாழ்வில் தான் தங்கியிருக்கின்ற என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து அவற்றை பிளவுபட்டவர்களாக, அவற்றுக்கிடையில் கருத்து முரண்பட்டு கொண்டவர்களாக அவ்வாறு இருக்கும்படி நமக்கு ஏவவில்லை, இருக்க சொல்லவும் இல்லை. மாறாக சூரத்துல் ஹுஜராத்திலே 10வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். இன்னமல் முஃமினூன இக்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அഖவைக்கும். நிச்சயமாக முஃமின்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் அனைவரும் சகோதரர்களே, அவர்கள் அனைவரும் ஒன்றுவிட்ட சகோதரர்களே. ஃபஸ்லிஹு பைன அഖவைக்கும், அவர்களுக்கு மத்தியிலே இணக்கப்பாட்டை சகோதரத்துவத்தை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து இவ்வாறு விளக்கின்றார் சொன்னார். நாம் அனைவரும் ஈமான் கொண்ட ஈமான்தார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வே எம்மை பார்த்து விளக்கின்றார் சொன்னார். இந்த சகோதரத்துவத்தை பேணுவதில், அவற்றை மேம்படுத்துவதில் நாம் எந்த அளவு கரிசனை காட்ட வேண்டும் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானிலே இந்த ஒற்றுமை சம்பந்தமாக பிளவுபடாத சமூகம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியவாறு அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் வேதம் எனும் இந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இதிலே நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமுல்லாஹ், அதனை பற்றி பிடித்தால் ஒற்றுமைக்கான சகோதரத்துவக்கான வழி என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா இதனை மேம்படுத்துவதற்கான வழி இந்த குர்ஆனிலே தான் இருக்கின்றது. சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய பிணையக்கூடிய ஒற்றுமை இஸ்லாம் மார்க்கத்தை தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒன்றிணைந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான் சொன்னால், எந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சகோதரத்துவம் இருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். நீங்கள் அனைவரும் பகைவர்களாக இருந்த பொழுது உங்களுக்கு மத்தியிலே தர்க்கம் புரிந்து கொண்டவர்களாக, உங்களுக்கு மத்தியிலே குரோதங்களை வளர்த்துக் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களுக்கு
மத்தியிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக மாறுவீர்கள். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாஹிலியாக்கள மக்கள் அல்லாஹ் தஆலா விழுத்து பேசுகின்றார். அவர்களோ மடமையின் உச்சகட்டத்தில் இருந்த அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவது போன்று அந்த ஜாஹிலியாக்கள மக்களுக்கு ஒரு தூதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வழிகாட்டுமாறு ஏவினான். அவர்கள் முதலாவதாக எதை சகோதரர்கள் செய்தார்கள்? தௌஹீத் பிரச்சாரத்தோடு இந்த சகோதரத்துவத்தை வலுப்பெறக்கூடிய விடயங்களில் அதீத கவனம் செலுத்தினார்கள் சொன்னால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அன்றைய காலத்தில் வாழ்ந்த உத்தம தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அனைவரும் ஒன்று விட்டு எண்ணக்கூடிய, வேல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான அளவு மக்கள் தொகை இருந்தாலும் கூட இந்த சகோதரத்துவ விடயத்தில் அனைவரும் ஒன்றுபட்டவராக காணப்பட்டார்கள். பல கருத்துக்கள் இருக்கலாம், பல வேற்றுமைகள் இருக்கலாம், இன்னொரு விடயம் கூட சர்ச்சைகள் ஏற்படலாம், எழலாம். ஆனால் இந்த மார்க்கத்தில் பிளவுபட்டவராக காணப்படவில்லை சகோதரர்களே. நிச்சயமாக இதுதான் எனக்கு இஸ்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை சகோதரர்களே. எந்த அளவுக்கு சொன்னால், நீ அனைத்து விடயங்களையும் ஒற்றுமையாக வேண்டியது, அதற்காக வேண்டி நாம் ஐவேளை தொழுகக்கூடிய, ஐவேளை தொழக்கூடிய, இந்த ஐவேளை தொழக்கூடிய தொழுகைகளே போதும் சகோதரர்களே. இமாம் ஜுமாஅத்துடன் தொழக்கூடிய தொழுகைகளே போதும். எவ்வாறு சொன்னால், அந்த தொழுகையை நாம் அணியணியாக நிற்கின்றோம். அணியணியாக நிற்கும் பொழுது ஒவ்வொரு இமாமும் அந்த தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூறக்கூடிய வாசகம் தான், உங்களுடைய சஃபுவை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். ஏன் சகோதரர்களை சீர் செய்ய வேண்டும்? அந்த சீர் செய்வதில் தான் தொழுகையுடைய பூர்ணத்துவம் இருக்கின்றது. அதே போன்று அதிலே ஒரு சகோதரத்துவம் பேணப்படுகின்றது. எவ்வாறு தெரியுமா? ஒரு சகோதரர் பிற சகோதரனோடு நீண்ட காலமாக கதைக்காமல் இருந்தான்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் தனது தொழுகையில் பக்கத்தில் வந்து தன்னுடைய காலை சேர்த்து தொழுவானாக இருந்தால், தொழுது முடித்ததன் பின்னால் கூட சற்று அவனுக்கு ஒரு சிந்தனை வரும். அடடா, என்னோடு எவ்வளவு காலம் பேசாமல் இருந்தான், எவ்வளவு குரோதங்களை வளர்த்து சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், ஆனாலும் அவன் எனக்கு பக்கத்தில் வந்து தொழுதான் அல்லவா, அவன் ஏதோ ஒரு வகை என்னுடன் கதைக்க முற்படுகின்றான் என்று பிற ஏழை அடுத்த சகோதரன் நினைப்பான். சகோதரர்களே, அந்த இடத்தில் சகோதரத்துவம் பேணப்படுகின்ற சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானிலே நான் முன் கூறிய வசனத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. அந்த வசனத்திற்கு அடுத்த வசனமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَاذْكُرُوا إِذْ كُنتُمْ أَعْدَاءً فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ. அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அடுத்ததாக கூறுகின்றான், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ تَفَرَّقُوا. நீங்கள் கருத்து முரண்பட்டுக் கொண்டு உங்களுக்கு இடையில் பல பிரிவுகளாக சென்று விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு ஏவலாக, ஒரு தடுக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா எமக்கு கூறுகின்றார். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை மீறியும் இந்த அல்லாஹ்வுடைய இறை கட்டளையை மீறியும் நாங்கள் பிளவுபட்டவர்களாக, கருத்து முரண்பட்டுக் கொண்டு தனித்தவர்களாக செல்வோமாக இருந்தால், சில வேளை அல்லாஹ் தஆலாவுடைய எனக்கு இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தில் கூட இல்லாமல் போய்விடும். உதாரணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அதை மக்களுக்காக இந்த நாளில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே வருகை தந்த பொழுது அந்த நேரத்திலே இரண்டு சஹாபா தோழர்கள் தனது வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சண்டையை சமாதானப்படுத்தி வைக்க விடுகிறார்கள். அந்த சண்டையின் விளைவாக லைலத்துல் கத்ருடைய அந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுகிற சகோதரர்களே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறுதி 10 உள்ள ஒற்றை நாட்கள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த சண்டை சச்சரவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி செய்தி கூட மறக்கடிக்கப்பட்டது சொன்னால், எந்த அளவு நாங்கள் சகோதரத்துவத்தை விட்டும் விலகி வாழ்ந்தால் அதன் பாரதூரம் மிகவும் கொடூரமான சகோதரர்களே. அன்பின் இஸ்லாம்
இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து குறைஷி காஃபிர்கள் அதிகமான துன்புறுத்தல் கொடுத்ததன் பின்னால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அந்த நேரத்திலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவை அடைந்த பின்னால், குபாவில் கருத்து விட்டதன் பின்னால் மதீனாவுக்கு சென்றடைகின்றார்கள். அங்கு போய் முதலாவதாக செய்த வேலை என்ன தெரியுமா சகோதரர்களே? அல் முஆகாத்து பைனல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அன்சாரி தோழர்கள் சில நபர்கள் 2 அல்லது 3 திருமணம் முடித்திருந்தார்கள். மக்காவிலிருந்து வருகை தந்த முஹாஜிரீன்களோ சிலர் திருமணம் முடிக்காதவர்களாக அனைத்து உடைமைகளையும் மக்காவிலே விட்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் கூட ஒரு மனைவியை தலாக் செய்துவிட்டு அவருக்காக திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார் சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டில் கூட ஒரு இடம் கொடுத்தார்கள். தனது நிலத்தில் கூட விவசாயம் செய்வதற்காக வேண்டி எனது சகோதரன் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் தானே, அந்த ஒரே ஒரு இறை கட்டளைக்காக வேண்டி அந்த நேரத்திலே அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை அமுல்படுத்தினார்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கே சகோதரர்களே? அற்ப விடயங்களுக்காக வேண்டி, சில்லறை விடயங்களுக்காக வேண்டி சண்டை சச்சரவுகள் ஈடுபடுகிறோமா இல்லையா? சில வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் கருத்து முரண்பட்டு கொண்டு பள்ளி மஹல்லாவை விட்டு போகின்றோமா இல்லையா? கருத்து முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் சகோதரர்களே, சச்சரவுகள் இழத்தான் செய்யும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அவன் பொறுமை காத்தானாக சொன்னால் நிச்சயமாக அவன் தான் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அவனாக அடங்குகின்றான் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரங்கள் காணப்பட்டன. மாபெரும் கோத்திரங்கள். அவற்றில் அவர் 2 கோத்திரங்களும் யார் தெரியுமா? ஒரு தாய்க்கு பிறந்த 2 குழந்தைகள் சகோதரர்களே. அவர் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடின் விளைவாக பிற்காலத்திலே பெரும் அதாவது தலைமைத்துவ ரீதியான ஒரு அதாவது ரீதியாக அவுஸ் கோத்திரம் வேறையாகும், ஹஸ்ரஜ் கோத்திரம் வேறையாகும் என்று பிரிந்து காணப்பட்டார்கள். அவர் 2 கோத்திரங்களுக்கும் இடையில் எதற்கெடுத்தாலும் சண்டை சகோதரர்களே. என்ன விடயம் எடுத்தாலும் அவுஸ் கோத்திரத்தார் ஒருவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருடைய வீட்டுக்கு முன்னால் செல்ல முடியாது, வீட்டிற்கு செல்ல முடியாது. சென்றால் அந்த நிமிடமே நினைத்துக் கொள்ள வேண்டியதான் மாபெரும் பூகம்பம் வெடிக்கப் போகின்றது. அந்த அளவு நயவஞ்சகத்தை கக்கக்கூடியவராக அந்த 2 கோத்திரங்களும் காணப்பட்டார்கள். அந்த கோத்திரங்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதன் பின்னால் 2 கோத்திரங்களும் மாறினார்களாக இல்லையா? அந்த அளவு கல் நெஞ்சம் படைத்தவர் கூட இலகிய மனம் படைத்தவர்களாக மாறினார்களாக இல்லையா? அவ்வாறு அவர்களே மாறினார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாமல் ஏன் சகோதரரை நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம்? எம்முடைய தவறு உபதேசங்கள் எமக்கு உபதேசிக்கப்படுகின்றது, அதனை புறக்கணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்மை போன்ற துப்பாக்கியசாலிகள் நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை சகோதரர்களே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எப்பொழுது மதீனாவில் நுழைந்ததோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்து எப்பொழுது மதீனாவிற்குள் நுழைந்ததோ அன்று முதல் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட்ட சகோதரர்களே. அன்று முதல் இஸ்லாத்தின் பார்வையில் அதாவது சகோதரத்துவம் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் மேற்கொண்டார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே 46வது வசனமாக கூறி காட்டுகின்றார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். உங்களுக்கிடையில் முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கிடையில் என்னதான் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், என்னதான் மனசங்கடமான வேலைகள் நடந்தாலும், திருப்திகரமற்ற தனக்கு பிடிக்காத ஒரு வேலை நடந்தாலும் நீங்கள் அவரோடு கோபித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள், சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் ஈடுபட்டீர்கள் சொன்னால், சகோதரத்துவத்தை விட்டும் நான் தனிமையில் வாழப்போகிறேன் முடிவெட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றார், நீங்கள் துணிவிழந்து உங்களுடைய துணிவை இழந்தவர்களாகும், உங்களுடைய பலத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஏன் தெரியுமா? ஒரு கூட்டத்தில் ஒரு ஜமாஅத்தோடு சேர்ந்திருந்தால் தனக்கு ஒரு தீங்கு என்று வருகிற நேரத்திலே தனது சகோதரன் முன் வருவான். சகோதரர்களே, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் என்னுடைய தனி ரோட்டிலே நான் போகின்றேன் என்று சொன்னால் அவனுக்கு யார் சகோதரி உதவ போகிறார்கள்? அவன் எந்த உதவியும் எதிர்பார்க்கனாக இருந்தால் அவன் துணிவிழந்து பலத்தையும் இழந்தவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், இது போன்ற விடயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமை காப்போரில் உள்ளான் என்று திட்டவட்டமாக ஆணித்தனமாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். சகோதரர்களே, இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான், பொறுமையாளிகள் தான் யார் தெரியுமா? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுபசோபனம் சொல்கின்றார். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரத்துவம் என்றெல்லாம் நாம் கேட்கின்ற நேரத்தில், இந்த நேரத்தில் மாத்திரம் ஆகா உண்மைதான், நான் இவனோடு எத்தனை நாள் கதைக்காமல் இருக்கின்றேன், இத்தனை நாள் குரோதங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இந்த மஜ்லிஸில் மாத்திரம் உணர்ந்து கொள்வது என்பது பயனில்லை. சகோதரர்களே, மாறாக எம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னாருடன் கதைக்காமல் இருக்கின்றேன், இந்த நபருடன் நான் கோபித்துக் கொண்டிருக்கின்றேன், இனியாவது நான் கோபிக்காமல், இனியாவது நான் அந்த நிலையை மாற்றிக்கொண்டு தூய மார்க்கத்தின் பால் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எம்மில் நிறைய பேர் எமக்கிடையில், அதாவது மூத்தவர்களான, உதாரணமாக அண்ணன் தம்பிக்கிடையில் ஒரு சண்டை இருந்தால், நானா தம்பிக்கு ஏசி விட்டான்னு சொன்னார், அல்லது தம்பி நானாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விடயத்தில் தர்க்கம் புரிந்து கொண்டார்னு சொன்னால், தம்பி என்ன தெரியுமா சொல்வது? அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் பிள்ளைகளுடன் சேர்ந்து சொல்வது, நானா பெரியப்பா கூப்பிட்டா நீ பேய்த்திராத, ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துறாத, சலாம் சொன்னா பதில் சொல்லாத, அவரை வீட்டு பக்கம் வாசல் படி மிதிக்காத என்று தனது தந்தை மகனுக்கு கட்டளையிட்டு இஸ்லாத்தை அதன் எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கின்றதோ அதை விட்டும் வழி தவற செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, அன்மி இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எமக்கு பொய் சொல்வதற்கு அனுமதி வழங்கவே இல்லை. ஓரிரு விடயங்களை தவிர ஓரிரு நபர், இரண்டு நபர்கள் கோபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால், இரண்டு நபர்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பட்டுக் கொண்டு சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக் கொண்டு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் அந்த நேரத்தில் தேவைக்கேற்ப பொய் சொல்லலாம் என்று இஸ்லாம் எமக்கு பொய்யை அந்த இடத்தில் லாபமாக்கின்றது சொன்னால், எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக சகோதரத்துவம் இருக்கின்ற சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை யுத்தத்திலே உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் தான் அதனை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் முஷ்ரிக்கீன்கள் கையில் கண்ட உஹத் யுத்தம் நகர்ந்து செல்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தையை மீறிய பிரகாரம் காலித் இப்னு வலீத் அவர், அதாவது பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை மலையை பின்னால் சுற்றி வந்து முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்று தெரியாத அளவுக்கு திணறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், பின்னால் வந்து தாக்கும் பொழுது முன்னால் ஒரு படை வந்தது. அந்த நேரத்திலே யார் முஸ்லிம்கள் யார் முஷ்ரிக்கீன்கள் என்று தெரியாதவர்களாக இருந்தார்கள். அந்த யுத்த காலத்திலே இரண்டு சஹாபாக்கள் காணப்பட்டார்கள், தந்தையும் மகனும். அதாவது யமான் என்று சொல்லக்கூடிய தந்தையும் அவருடைய மகன் ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய மகனும் அந்த போர்க்களத்திலே போர் புரிபவர்களாக சஹாபா தோழர்களோடு கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஷ்ரிக்கீனை கொலை செய்வதற்காக வேண்டி தந்தையான யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விரட்டிக் கொண்டே செல்கின்றார்கள். அவர்களை விரட்டிக் கொண்ட சந்தர்ப்பத்திலே பின்னால் ஒரு கூட்டம் சஹாபா தோழர்கள் நினைத்து விட்டார்கள், அதாவது முஷ்ரிக்கீன் தான் ஓடுகின்றான், நாம் அவனை போய் கொண்டு விட்டு வருவோம், தலையை வாரிவிடுவோம் என்று ஓரிரு சஹாபா தோழர்கள் அந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு பின்தொடர்ந்து அவரை கொலை செய்வதற்காக வேண்டி மும்முரமாக தனது குதிரையின் மூலமாக செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஏனென்று சொன்னால், முன்னால் பார்க்கவில்லை, பின்னால் பார்த்தால் கவசங்கள், இருவருமே கவசங்கள் என்பவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே யார் முஃமின் யார் முஷ்ரிக்கீன்கள் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் போன வேகத்திலே பின்னால் அவருடைய தலையை அவர்கள் பாரிவிடுகிறார்கள், சீவிடுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த வாரப்போர் நேரத்திலே சஹாபா தோழர்கள் புறப்பட்ட நேரத்திலே அவருடைய மகன் ஹுதைஃபா இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தந்தையை இவர்கள் சஹாபா தோழர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்று அறிந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் அங்கிருந்து, அதாவது தொலைவிலிருந்து கூச்சல் இருக்கின்றார், கத்துகின்றார், தனது சத்தத்தை உயர்த்தி பேசுகின்றார், ஹுவாபி ஹுவாபி, அது எனது தந்தை, அவரை கொலை செய்யாதீர்கள், அது என்னுடைய தந்தை, அவரை கொலை செய்து விடாதீர்கள்,
அவர் என்னுடைய தந்தை ஒரு முஸ்லிக்கிற்கே தான் கொலை செய்ய போகிறார், அது என்னுடைய தந்தை, அவரை நீங்கள் கொலை செய்து விடார்கள், தின்னு கதறுகிறார்கள். அதுவும் அவருக்கு கேட்கவில்லை. யுத்தத்தின் அலசலினால் அந்த சத்தம் அவர்களை எட்டவில்லை. மேலும் கத்துகின்றார், அவரும் அவர் என்னுடைய தந்தை மட்டுமல்ல, முஸ்லிம், அவர் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமாக காணப்படுகின்றார், அவரை தயவு செய்து கொலை செய்து விடாதீர்கள், அவருடைய நீங்கள் உங்களுடைய வாளை அவருடைய தலையின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று கூச்சலிட்டு சத்தமிட்டு கத்துகிறார்கள். அந்த எந்தவித சத்தமும் எந்தவித கூச்சலும் அவருடைய காதுகளை எட்டவில்லை, மாறாக தலை வாரப்படுகின்றது. அந்த நேரத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டாரே, முஸ்லிக்கீன்கள் கொண்டாலும் பரவாயில்லை, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரன் கொலை செய்து விட்டார், ஒரு மனக்கவலை வருமா இல்லையா சகோதரர்களே? அந்த நேரத்திலே கொலை செய்த சஹாபாக்கள், அதாவது தெரியாமல் நடந்த அந்த கொலையை சஹாபாக்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை கூறுகின்றார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் சகோதரர்களை இஸ்லாம் வளர்த்த சமுதாயம், இதுதான் சகோதரர்களை இஸ்லாம் வளர்த்த சகோதரத்துவம். என்ன தெரியுமா கூறுகின்றார்கள்? லியக்ஃபிரல்லாஹு லக்கும் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கட்டும். யார் கூறுகிறது? தன்னுடைய மகன் தந்தையை தவறுதலாக கொலை செய்வதற்காக வேண்டி அந்த நொடியிலே மன்னித்து விடுகிறார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் அவருடைய உபதேசங்களும் காணப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகிறார், லியக்ஃபிரல்லாஹு லக்கும், சரி பரவாயில்லப்பா, என்னுடைய தந்தை தெரியாமல் தான் கொலை செய்துவிட்டு விடப்பட்டார்கள், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கட்டும். அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் தஆலா மன்னிப்போரில் மிக்க இரக்கம் காட்டக்கூடியவராக, இரக்கம் காட்டுவோரில் அல்லாஹ் மிக்க இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். யுத்தம் முடிவடைந்து இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்றுகிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வரும்படி கட்டளையிடப்படுகின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அணைத்து தழுவிக்கொண்டு, யா ஹுதைஃபா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், கதறுகிறார்கள், அழுகிறார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறுதலாக நடந்துவிட்டது என்று கூறி, ஒரு இஸ்லாத்திலே தவறுதலாக ஒரு கொலை செய்யப்பட்டால் 100 ஒட்டகங்கள் வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதோ இருக்கின்றது 100 ஒட்டகங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் ஹுதைஃபா, இது உங்களுக்காகத்தான், நீங்கள் நஷ்டம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி 100 ஒட்டகங்கள் இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு எடுத்தார்களா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இது தெரிந்து கொண்டு நடந்த கொலை அல்ல, வேண்டுமென்றே நடந்த கொலை அல்ல, மாறாக தவறுதலாக ஏதோ ஒரு தவறுதலாக நடந்துவிட்டது. இந்த 100 ஒட்டகங்களையும் எனது தோழர்களுக்கே நீங்கள் கொடுத்து விடுங்கள், பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார் என்று சொன்னால், அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு ஒரு உன்னதமான மனிதர்களாக, எந்த அளவு அந்த தூதருடைய வார்த்தையை கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு சகோதரத்துவம் மிக்க ஒரு உன்னதமான ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்களாக காணப்பட்ட சகோதரர்களே, அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள், எமக்குள் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகளை பெரிதளவு நீங்கள் மனதில் போட்டு வைத்துக் கொள்ளாதீர்கள் சகோதரர்களே. அது பிற்காலத்தில் ஒரு பொது விஷத்தை கட்டக்கூடிய இடமாக அது மாறும் சகோதரர்களே. அன்பின் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு இஸ்லாம் இதை காட்டித் தரவில்லை. இஸ்லாம் சொல்லி தந்த சகோதரத்துவம் என்று சொல்வது, அதாவது இஸ்லாம் 3 நாட்களுக்கு மேல் ஒரு சகோதரன் இன்னொரு தோழருடன் கோபித்துக் கொண்டு கூட வெறுத்துக் கொண்டு கூட இருக்கக்கூடாது என்று எமக்கு அதை தடுக்கின்றது சொன்னால், நாம் எல்லாம் இந்த விடயத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும் சகோதரர்களே. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه أجمعين. أما بعد. அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த சகோதரத்துவம் சம்பந்தமாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய காலத்திலே ஒரு 3 நபர்களுக்கு கொலை தண்டனை விதிக்கப்படுகின்றது. அதில் ஒரு மனைவியினுடைய கணவர், இரண்டாவதாக அவருடைய பிள்ளை, மூன்றாவதாக அவருடைய உற்ற சகோதரர். அந்த நேரத்திலே 3 நபர்களும் கொலை செய்வதற்காக உத்தரவு வழங்கப்படுகிறார்கள். இவர்கள் 3 கொலை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த மனைவி, அந்த பெண்மணி அழுது புலம்பி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடம் சென்று,
ஒருவரையாவது எனக்கு அவகாசம் தாருங்கள், ஒருவரையாவது கொலை செய்யாமல் விட்டு விடுங்களே என்று கதறுகின்ற சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தனது கருத்துக்கு மாறுபட, அதாவது கருத்தை 3 நபர்களுக்கும் கொலை செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டிலிருந்து ஒருவருக்கு மாத்திரம் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கலாம், அடுத்த 2 நான் கொலை செய்யத்தான் போகின்றேன் என்று அந்த மனைவியிடம் கூறுகின்றார்கள். உனக்கு விருப்பமான 3 பேர்களில் ஒரு நபரை உனக்கு தெரிவு செய்யலாம் என்று அந்த பெண்மணிக்கு கூறப்படுகின்றது. அந்த பெண்மணியை யோசிக்கின்றால், அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, கொலை செய்யப்படுவது என்பது சாதாரணம். அதாவது இந்த தெரிவு தான் மிகவும் கடினமானது. இந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தில் அவர் யாரை தெரியுமா தெரிவு செய்தார்கள்? தனது கணவனையா, தனது பிள்ளையா? இல்லை சகோதரர்களே. ஏன்? கணவனை இழந்தால் கூட அல்லாஹ் நாடினால் அந்த இடத்திற்கு அதற்கு பகரமாக இன்னொரு வரலாம். தனது பிள்ளையை அவர் தெரிவு செய்தார் சொன்னார், தனது பிள்ளையை கூட அல்லாஹ் நாடினால் இன்னொருவன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தனது சகோதரனை பெற்றுக்கொள்ள முடியுமா சகோதரர்களே? அந்த நேரத்திலே தனது சகோதரர், அந்த பெண்மணி தனது உற்ற சகோதரன், உடன் பிறந்த சகோதரனை தெரிவு செய்கின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆச்சரியத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றார். என்ன இது? உனக்கு அவகாசம் 3 பேர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக வேண்டி நான் நினைத்தேன் நீ கணவனை தெரிவு செய்வாய் என்று, அல்லது உனது பிள்ளையை தான் நீ தெரிவு செய்வாய் நினைத்தேன், மாறாக ஏன் நீ உனது சகோதரனை தெரிவு செய்தாய்? அதற்குத்தான் இந்த பதிலை கூறினார்கள். கணவனை இழந்தால் பகரமாக இன்னொன்றை அல்லாஹ் நாடினால் பெற்றுக்கொள்ளலாம், பிள்ளையை இழந்தால் அல்லாஹ் நாடினால் அதற்கு பகரமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய சகோதரனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால், என்னுடைய சகோதரன் கொலை செய்யப்பட்டான் என்று சொன்னால், அதன் பிறகு அவனை போல் யாரை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். இதனால் தான் எனது சகோதரனை நான் தெரிவு செய்தேன் என்று அந்த நேரத்தில் இந்த பெண்மணி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுக்கு பதில் உரைக்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சகோதரத்துவம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விடயங்களை வழிகாட்டி தந்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு. உங்களில் யாருமே எவருமே சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள் ஒருவருக்கு ஒரு ஈமான் கொள்ளாதவரை. உங்கள் எவருமே சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் எதுவரை தெரியுமா ஈமான் கொள்ள மாட்டீர்கள்? உங்களில் ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் பேணும் வரை, உங்களில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ளாத வரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பின்னால் தொடர்ந்தும் கூறுகின்றார்கள், அலா அதுல்லுக்கும் அலா ஷை, அலா அதுல்லுக்கும் அலா ஷை இதா ஃபஅல்துமு தஹாபபதும். நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை அறிவித்து தருகின்றேன். அந்த விடயம் எப்படிப்பட்ட தெரியுமா? உங்கள் இருவருக்கும் இடையில் பரஸ்பரம் பேணப்படக்கூடிய ஒரு விடயம், உங்களுக்கு இருவருக்கும் இடையில் நேசம் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், சொல்லித் தாருங்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஃஷு ஸலாம் பைனக்கும். உங்களுக்கு மத்தியிலே ஸலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே ஸலாத்தை நீங்கள் சொல்லி பரப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே எமக்கு அதாவது ஒரு ஏவலாக சொல்கிறார். சகோதரர்களே, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் கூறுவதல்ல, தன்னோடு பழகக்கூடியவர்களுக்கு மாத்திரம் சலாம் கூறுவதல்ல இஸ்லாம் காட்டுகின்ற சலாம் என்பது. மாறாக ஒரு அறிமுகமற்ற ஒரு ஊருக்கு ஒரு புதிய ஒரு நபர் வந்தால் கூட அனைவருக்கும் சலாத்தை நாம் சொல்வதனூடாக அந்த இடத்தில் ஒரு பரஸ்பரம் ஒரு நேசம் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் பேணப்படுகின்ற சகோதரர்களே, அன்பு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த விடயத்தை அதாவது இந்த ஈமான் கொண்டு ஒருவருக்கொருவர் நாம் நேசம் பாராட்டாத வரை அல்லாஹ் தஆலா எமக்கு சுவனத்தை வாஜிபாக்க மாட்டான் சகோதரர்களே. எமக்கு சுவனம் அந்த இடத்திலே கிடைக்காத சகோதரர்களே. அதனால் நாம் ஒருவருக்கொருவர் எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் பரஸ்பரம் நேசம் பாராட்ட வேண்டும் என்பது இதனூடாக புரிந்து கொள்கிறது. கடைசியாக ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாம் எல்லாம் அறிந்த ஒரு சஹாபி தோழர். அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டதாக தவறான ஒரு வதந்தி பரப்பப்படுகின்றது. அது யார் பரப்புவதில் முன்னுதார், அதாவது முன்னின்று செயற்பட்டான்னு சொன்னார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பராமரிப்பின் கீழ் ஒரு சஹாபி தோழர், அதாவது அவர் நெருங்கிய ஒரு உறவினர், அவர் கூட அந்த விடயத்தில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டார். அந்த விடயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுகின்றது. இவருமா என்னுடைய மகனுடைய விடயத்தில் மும்முரம், அதாவது கவலையினமாக நடந்து கொண்டார் என்று கவலைப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் சத்தியமிட்டு சொல்கிறார், இதன் பிறகு நான் அவருக்கு எந்தவித வாழ்வாதார வசதியையும் செய்து கொடுக்க மாட்டேன். அதுவரை காலமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த சஹாபி தோழருக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு வாக்கை கூறுகின்றார், இதன் பிறகு நான் அவருக்கு எந்தவித தேவையை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். அன்னே அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், நீ உங்கள் மன்னிப்பை வழங்குங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டானா என்று. அந்த நொடியிலே அந்த நேரத்தில் குர்ஆன் இறங்கிய உடனே ஓடோ
ஓடோடி போய் அவருடன் போய் சலாம் சொல்லி, அதாவது தனக்கிடையிலே பட்ட சச்சரவை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் சொன்னார். எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விடயத்தில் கூட தனது மகளை தேவையற்ற முறையில், அதாவது பழி சுமத்தின அந்த சமூகத்தை கூட, அந்த நபரை கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்தார்கள் சொன்னார். இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன், நமக்குள் மத்தியில், அதாவது ஏதோ ஒரு வகையில் கருத்து முரண்பட்டு கொண்டால், தனக்கு பிடித்தாத ஒரு கருத்தை இன்னொரு முன்வைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்க பழகிக் கொள்கிற சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் சொன்னால், நாம் ஏன் சகோதரர்களை மன்னிக்க தவறிவிடுகின்றோம்? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அடிவானத்திற்கு இறங்கி என்னிடம் ஏதேனும் கேட்கக்கூடிய இருக்கின்றார்கள் அல்லாஹ் தஆலா விழித்து பேசுகின்றான். அந்த நேரத்திலே நாம் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டவர்களாக இருந்தால் எம்முடைய ரஹ்மத், எமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எங்கே போய்விடும் சகோதரர்கள்? அந்த நேரத்திலே நாம் கைகள் இரண்டையும் ஏந்தி அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தராமல் இருக்க போவதே இல்லை சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா தான் கூறுகின்றான், நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன், எனது அடியார்கள் என் பக்கம் மீளுங்கள், என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். அன்பின் இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விடயங்களை செய்தால் சகோதரத்துவம் பேணப்படுமோ, எந்த விடயங்களை விலக்கிக் கொண்டால் சகோதரத்துவம் நிலைப்படுத்தப்படுமோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை அமுல்படுத்திக் கொண்டு எந்தெந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டுமோ அந்த வாழ்க்கையை நாம் முற்றுமுழுதாக விலகி இங்கு நாம் எந்த அளவுக்கு ஒன்று கூடியிருக்கின்றோமோ அதே போன்று நாளை மறுமையிலும் வல்ல அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சுவனத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.